வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நம்மளை எதிர்பார்த்துட்டு இருந்தோல ஐநாவில் பாகிஸ்தான் முகத்திலேயே கிழிக்கணும்னு சொல்லிட்டு கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்கோம். இதை பற்றியும் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஒரு எமர்ஜென்சிங்க நம்மளோட விமானம் இருக்குல்ல, இதை பாகிஸ்தான் வான்பரப்பு சார்ந்து பயன்படுத்த கேட்டோம். ஆனால் அதுக்கு அவங்க முடியாதுன்ட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 220 பேர் பேசஞ்சர்ஸ் அந்த பிளேனில். இதெல்லாம் பற்றி முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம இண்டிகோ ஃப்ளைட் இருக்குல்ல, இது டெல்லியிலேருந்து கிளம்பி ஸ்ரீநகர் இருக்குல்ல, அதை நோக்கி போயிட்டு இருந்த நேரத்தில் இந்த டர்புலன்ஸ் இஷ்யூ இருக்குது பாருங்கள். இது அவ்வப்போது பல விமானங்கள் சந்திக்கிற பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை சந்திச்சதுனால சரி நம்ம இப்போதைக்கு அந்த டெஸ்டினேஷனை கரெக்டாக ரீச் பண்ணணும் அப்படின்னா பேசஞ்சர்ஸ் உயிரை முதல்ல பாதுகாக்கணும். ஏன்னா டர்புலன்ஸ் இஷ்யூ பெருசாச்சுன்னா விமானம் கிராஷுக்குள்ளாகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது சார்ந்து பயன்படுத்த அந்த கமாண்ட் சென்டர் இருக்கும் பாருங்க, அவங்களோட பேஸு, அங்கே நம்மளோட பைலட் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்குது, அதனால தான் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா இப்போ தான் 2 நாடுகளுக்கு இடையில் பதட்டம் ஓரளவுக்கு ஓஞ்சிருக்கு. அதுக்கு நடுவில் இது போல் இங்கேருந்து ஒரு அழைப்பு வருது அப்படின்னாலே அதை அவங்க புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லைங்க. எங்களோட ஏர் ஸ்பேஸில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு மனிதாபிமானமே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. எங்கள் ஒருத்தர் 2 பேரா 220 பேருங்க அந்த விமானத்துக்குள்ளே இருந்தவங்க. அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். அந்த பைலட் என்னெல்லாம் மனசில் ஓடி இருக்கும் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உச்சகட்ட கொடூரமான செயல்னா இந்த ஒரு செயலை சொல்லாம மக்களே நிராகரிச்சிருக்காங்களே நம்மளோட அழைப்பை, இது சொல்லணும். ஆனால் நல்ல வேலை இந்த விமானத்தை இயக்குனது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்டு. அவர் ஒரு வழியாக இந்த விமானத்தை ஸ்ரீநகர் இருக்குல்ல, அங்கே சேஃபாக லேண்ட் பண்ணிட்டாரு. ப்ரோ இதெல்லாம் பார்த்தா சேஃபாக தெரியலையே, இந்த விமானம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்க மாதிரின்னு கேட்டிங்கன்னா இதுதான் டேமேஜ் ஆகிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பயணி கூட எதுவுமே ஆகலை, காயம் கூட பெருசாக யாருக்கும் ஏற்படலை, எல்லாருமே காப்பாற்றிருப்போம். அந்த பைலட் மட்டும் ஏதாவது கொஞ்சம் சொதப்பி இருந்தாங்கன்னா 220 உயிர்களும் பறி போயிருக்கும். உலகம் முழுக்க பெரிய நியூஸாக மாறி இருக்கும். பாகிஸ்தான் பண்ண அந்த வேலைக்காக இந்தியா அடுத்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிருக்கும். எவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த பைலட் இப்போ சிங்கிள் ஹேண்டடாக தனிச்சிருக்காரு பார்த்தீங்களா. இது உங்களுக்கு பெரிய ஒரு சேதமாக தெரியலாம், ஆனால் 220 உயிர்களுக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது மக்களே. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கடத்த வருவாங்க இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளாக இருக்காங்களே, விமானத்தை கடத்த சொல்கிறீங்கன்னா கடத்த வருவானுங்க. ஆனால் உள்ளே இருக்க பயணிகளை உயிரை பாதுகாக்கணும், விமானத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஒருத்தனா வரமாட்டான். ஆக்கிறது ரொம்ப கஷ்டங்க, அழிக்கிறது ரொம்ப ஈஸி. பாகிஸ்தான் இதில் கைத்த இருந்ததுன்னு இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மத்தியில் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், அதை முழுக்க பாருங்கள். அதாவது இந்த சம்பவத்தினப்ப அந்த விமானத்துக்குள்ளே பயணித்த ஒவ்வொரு பயணியும் எப்படி அலர்னாங்க, அவங்களோட மனநிலைமை இப்போ எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ பார்த்தா மட்டும்தான் பாகிஸ்தான் மேலே உங்களுக்கு இருக்க கோபம் இருக்குல்ல அது இன்னும் அதிகமாகும். அவங்க மேலே வெறுப்புணர்வை பதிக்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. ஆனால் அவங்க பண்ணுற ஒரு செயலும் பார்த்தீங்களா அப்படி தான் இருக்குது. இந்த காட்சி நீங்களே பாருங்களேன். நிறைய பேரும் பாகிஸ்தான் மேலே கடுப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு. இந்த ஆசி முனீர் இருக்கார்ல,
ஃபீல்டு மார்ஷல்லாம் சொல்லாதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெயில்டு மார்ஷல் தான். அதான் இப்போதைக்கு அவர் அயூப் கானுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட ஃபீல்டு மார்ஷலாம் பெருசாக பதவி உயர்வுன்னு கொடுத்துட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த ஆசி முனிரை கரடியே துப்புன மூமெண்ட் மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. இந்த இம்ரான் கான் இருக்கார்ல, பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர், இவர் வச்சு செஞ்சிருக்காப்புல ஸ்டேட்மெண்ட்டில். என்ன பாகிஸ்தானில் மக்களாட்சி நடக்குதா, இல்லைனா இந்த காட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்க ஆட்சி இருக்குல்ல அது நடந்துக்கிட்டு இருக்கா? என்னையா நீங்கள் இதை பொல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த மனுஷனை போய் ஃபீல்டு மார்ஷல்லாம் தூக்கி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது இதுன்னு இவரே அப்படி பேசியிருக்காருங்க. வெளிநாட்டவர்கள் ஆசி முனிரை விமர்சிக்கிறது வேற, ஆனால் சொந்த நாட்டோட முன்னாள் பிரதமரை விமர்சிக்கிறது வேற, வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். இவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லட்டுமா? 2019 வருஷம் இந்த ஆசி முனிர் இருக்காப்புல, இந்த பாகிஸ்தானோட உளவு அமைப்பு இருக்கு பாருங்க, ISI, இதோட சீஃபாக இருந்தார். அந்த டைமில் கரப்ஷன் சார்ஜஸ் அவர் மேலே ஒன்றா போடப்படுது. ஊழல் குற்றச்சாட்டுகள் அவ்வளோ வருது முனிர் மேலே. முனிரை பற்றி நீங்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம், அவ்வளோ விஷயங்களை பண்ணி வச்சுருக்காப்புல, அதில் ஒன்று கூட நல்லதில்லை, எல்லாமே கெட்ட விஷயம். ஸோ அப்போ பிஎம்மாக இருந்த இம்ரான் கான் என்ன பண்ணிட்டாரு, என்ன ISI சீஃப் மேலே இவ்வளோ கரப்ஷன்ஸா, நீ கிளம்புப்பா அப்படின்ட்டு பதவி நீக்கம் பண்ணாருங்க. அப்போ ஏற்பட்ட ஒருத்தர் தான் இப்போது ஃபீல்டு மார்ஷனை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காரு ஷேபாஸ் ஷெரீஃப், இப்போதைய பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? உலக ஊடகங்கள் மத்தியில் இவர் பேர் ஏற்கனவே பயங்கரமாக டேமேஜ். யார்? இந்த ஆசி முனிரோட பேர். ஆனால் பாகிஸ்தானுக்குள்ளே மட்டும்தான் அவரை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் பண்ண ஒரு சாதனை என்ன தெரியுமா? இந்தியாவில் பெருசாக சேதங்கள் ஏற்படுத்தாமையான ஏற்படுத்தணும்னு சொன்னது. இந்தியா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இனிஷியேட் பண்ணாங்களே, அதை நான் வெற்றிகரமாக முறியடிச்சேன்னு வாய் கூசாமல் போய் சொன்னது. இது போல் ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணதுக்காகவே அவருக்கு அந்த ஃபீல்டு மார்ஷல்ன்ற அந்த போஸ்ட்டை அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்தியா எந்தளவுக்கு இந்த டிப்ளமசி சார்ந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்கன்றத இப்போ தெளிவாக சொல்லிடுறேன், இது சார்ந்த அப்டேட்டும் கொடுத்துட்றேன். நமக்கு ஒரே ஒரு மிஷன் தான், ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்கணும், பாகிஸ்தானோட பயங்கரவாத முகத்திலேயே கிழிக்கணும். இதுக்காக இந்த ஒரு மிஷனுக்காக 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அவங்க 7 அணிகளாக பிரிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 33 நாடுகளுக்கு அனுப்பப்படுறாங்க இந்த 7 அணிகளும். இதில் 3 அணிகள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரீச் பண்ணுறாங்க டெஸ்டினேஷனை. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ரஷ்யா அண்ட் ஜப்பான். இல்லை ரஷ்யா போன டீமை பற்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக அந்த டெலிகேட்ஸ் டீமுக்கு ஹெட்டாக லீட் பண்ணது கனிமொழி அவர்கள், திமுக MP கனிமொழி அவர்கள். அவங்க ரஷ்யாவில் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யுக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்திட்டு வந்திருக்கு. நல்ல வேலை நம்ம டெலிகேட்ஸ்க்கு எதுவும் ஆகலைங்க. ஏதாவது அங்கே நடந்துருச்சு அசம்பாதம், இன்னும் வேறு பெரிய நியூஸாக மாறி இருக்கு. நல்ல வேலை எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க சேஃபாக லேண்ட் பண்ண பிற்பாடு அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட நம்ம டெலிகேட்ஸ்லாம் பேசியிருக்காங்க, பல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று நடந்துட்டுருக்கா. ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கால மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த நேரத்தில் அவர்கள் தான் ரொம்ப குரூஷியல். அவர் ஒரு நாடு இல்லைங்க, 3 நாடுகளுக்கு போகிறாரு. லைனாக சொல்லணும்னா நெதர்லாண்ட்ஸு, டென்மார்க்கு, ஜெர்மனி. இது இல்லாமல் தேவைப்பட்டால் அடுத்த பல நாடுகளுக்கு போகிற சூழலும் பெருசாக மாறும். நம்ம டெலிகேட்ஸ்லாம் போகிறாங்களே, அவங்க சும்மா போய்ட்டு அதிகாரிகள் கிட்ட மட்டும் ப்ரீஃப் பண்ண போகிறது கிடையாது. அந்தந்த நாடுகளில் இருக்க லோக்கல் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் பேச போகிறாங்க. லோக்கல் டிவி சேனல்ஸ் முதற்கொண்டு எல்லார்கிட்டையும் பேச போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பாகிஸ்தான் பொய்யை புனைஞ்சு வச்சிருக்க சர்வதேச அரங்கில் இதை ஃபுல்லாக உடைக்கிற அந்த முக்கியமான டாஸ்க் இருக்குல்ல, அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இனியும் செய்ய போகிறோம். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் ஆசிம் இஃப்திகர் அகமது, ஐநாவுக்கான பாகிஸ்தான் தூதர். வழக்கம் போல் ஐநாவுக்கு இவங்க வராங்கனாலே இந்தியா சார்ந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லுவாங்களே. இந்த முறை 1-2 இல்லை, 1000 பொய்யை அடுக்க ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் நான் ஒளிபரப்ப கூட விரும்பலை மக்களே. அவர் சொன்னதெல்லாம் கூட பெருசாக நான் லைன் பை லைனாக சொல்ல கூட விரும்பலை. இந்த மனுஷன் என்ன பண்ணார், ஐநாவில் காஷ்மீர் இஷ்யூ இருக்குல்ல, அதை உடனே கலப்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்ன போயிட்டுருக்கு பிரச்சனை, பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்குறது பாகிஸ்தான் உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ போய் காஷ்மீர் இஷ்யூ தேவையில்லாமல் கை வச்சாங்க. அது கூடவே நம்ம இந்தியா பாகிஸ்தானில் இறங்கி சம்பவம் முடிச்சு பார்த்தீங்களா, அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இவங்க பாருங்க இறையாண்மை மதிக்காமல் இது போல் பண்ணிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு. பயங்கரவாதத்தை வளர்க்குற உனிகதியாக இறையாண்மை, இதைத்தான் அங்கே இருந்த பல பேரும் மனசில் வச்சுருந்த கேள்வியாக இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லி முடிச்சாப்லையா, இந்த முறை பொய்களை எக்ஸ்ட்ரா லார்ஜ் பொய்களா ஃபுல்லாக வடிகட்டி சொல்லிட்டாப்லையா. அதுக்கு பிற்பாடு பர்வதநேனி ஹரிஷ் இருக்கார்ல, அதாவது ஐநாவுக்கான நிரந்தர தூதருங்க, நம்ம இந்தியா சார்பில் போயிருக்கவர். இவர் வச்சு செஞ்சாருங்க. பாகிஸ்தான் சொன்ன ஒவ்வொரு பொய்களையும் ஃபுல்லாக உடச்சி எரிஞ்சார். முக்கியமாக சொல்லணும்னா அவர் சொன்ன விஷயங்கள், பாகிஸ்தான் எப்போவுமே பேஸ்லெஸ் அலிகேஷன் இருக்குல்ல, அதை தான் எடுத்துகிட்டு வர ஐநாவுக்கு. இவங்க எவிடன்ஸில் எதுவும் தூக்கினே வரமாட்டாங்க. இங்கே பாகிஸ்தான் ஸ்பான்சரிங் டெரரிசம் இருக்குல்ல, இது என்ன தெரியுமா பண்ணுது, சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணுது. இந்தியாவில் இருக்க சிவிலியன்ஸை மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் இருக்க சொந்த மக்களையே இது டார்கெட் பண்ணுது. இந்தியா இதனால் பல தசாப்தங்களை பாதிக்கப்பட்டிருக்கு, அது உலக நாடுகள் அறிஞ்சது தான். அவங்க இந்த இண்டஸ் ட்ரீட்டி இருக்குல்ல, இதை சார்ந்த இந்தியா அதை ஃபுல்லாக ரத்து பண்ணியிருந்தாங்களே, அதை பேஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறாங்க. எதுக்காக ரத்து பண்ணோம், என்ன அவ்வளோ விஷயங்கள் எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த இஷ்யூக்கு முன்னாடி பல முறை இந்திய அரசு கேட்டிருக்கான், இந்த இண்டஸ் ட்ரீட்டி இருக்குல்ல, இதை பற்றி நம்ம சில திருத்தங்கள் பண்ணணும் பேசலாம் அப்படின்ட்டு. பாகிஸ்தான் அப்போ ஃபுல்லாக நிராகரிச்சிட்டே இருந்திருக்கு.
இப்போ வந்து ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கு, இது என்ன பிரயோஜனம் கேட்டிருக்காரு. 26/11 மும்பை அட்டாக் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், இப்போ நடந்து முடிஞ்ச பெஹல்காம் அட்டாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த பயங்கரவாதிகள் இருக்கான பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அவங்களோட காட்டு மிராண்டித்தனமான கொலை வெறி இருக்குல்ல, அதையெல்லாம் உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுற தாக்குதல்கள்னு சொல்கிறாரு. இப்படி சிவிலியன்ஸை கொள்கிற அவங்க அந்த நாட்டில் வளர்க்குற அந்த பயங்கரவாதிகள் இருக்கானுங்கள, அவனுங்கள இந்திய பட கொள்ளுது அப்படின்னா அவங்களோட ஃபியூனரல்ஸ்க்கு போகிறாங்க. பாகிஸ்தானோட ஹையர் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட்ஸில் இருக்கவங்க, பாகிஸ்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, பாகிஸ்தான் மிலிட்ரியில் இருக்கவங்க, இவங்களா போய் கலந்துக்கிறாங்க. கேட்டால் பயங்கரவாதிகளுக்கு அவங்களுக்கு தொடர்பே இல்லைன்னு வாய் கூசாமல் போய் சொல்கிறதா அவர் அங்கே போட்டு உடிச்சாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்த காட்சி ஏற்கனவே உலக நாடுகள் பார்த்துருச்சு. அந்த பயங்கரவாதிகள் ஃபியூனரில் எவ்வளோ பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபுல்லாக அங்கே எடுத்து வச்சாரு. அவங்க இந்தியாவில் இருக்க டெம்பிள்ஸ் இருக்குல்ல, அதை அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. இங்கே இருக்க பொதுமக்களை டார்கெட் பண்ணுறாங்க. அதுவும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு திராணி இருந்தால் இந்திய ராணுவத்துக்கிட்ட அவங்க வீரத்தை காமிச்சிருக்கணும், ஆனால் அவங்க அதை காட்டல அப்படின்னு சமீபத்திய நிகழ்வையும் அவர் அங்கே எடுத்து வச்சார். இதோட நிறுத்தல மக்களே, டெலிபரேட்டாக நம்ம பார்டரில் இருக்க வில்லேஜஸ் இருக்குல்ல, நம்மளோட கிராம மக்கள், அவங்க எல்லாரும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ்லாம். கேட்டால் சோல்ஜர்ஸ்னு வெக்கமே இல்லாமல் சொல்லிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி நாம் எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஒன்று சேரணும். அது இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான சகிப்புத்தன்மை இருக்குல்ல, அதை கொஞ்சம் கூட இல்லாமே பண்ணோம். ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்ற விஷயத்தை பயங்கரவாதிகளுக்கு எதிராக நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் உலகம் அமைதியாக இருக்குன்ற விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக சொன்னாருங்க. நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களையும் அவர் சொல்ல இப்போ தெளிவாக கேளுங்க. Mr. President, at the outset, let me thank you for convening this annual open debate today on the important theme of protection of civilians in armed conflict. The world is witnessing a surge in armed conflict, and the civilians continue to be victims of such conflicts. It's highly alarming to see that in 2024, as per ICRC records, the number of victims affected by armed conflict has increased, with 56,000 cases registered of missing persons alone. It's a paramount responsibility of the national governments to create a conducive environment where civilians are safe and secure. While we acknowledge the national responsibility, we should not ignore the adverse impacts of all forms of terrorism, including those emanating from across borders in today's debate on protection of civilians. It is needless to mention that the terror entities have gained significantly enhanced capabilities by having access to new and emerging technologies, which present us with new threats, particularly to the civilian populations. In this regard, the efforts of the Council and of the international community should be directed at assisting national authorities in developing capabilities and capacities to protect civilians. It's unfortunate that the parties to the armed conflicts continue to attack civilian populations, particularly women, children, and other vulnerable groups, as well as indispensable civilian infrastructure, such as hospitals, by projecting them as legitimate targets. Regrettably, during armed conflicts, civilians, including women and children, are used as human shields for military operations and terrorist activities. Therefore, it is paramount that the international community resolves to take concrete actions towards the implementation of relevant Security Council resolutions that have been previously adopted. Mr. President, any attack on civilians and humanitarian workers is a grave violation of international law, in particular international humanitarian law. The existing legal framework concerning the protection of civilians cannot be overlooked. Respect for principles of the UN Charter, including sovereignty and territorial integrity of member states, should remain the basis for all actions taken by the Council for the protection of civilians. A politically motivated decision to intervene in an armed conflict situation may have devastating consequences, including to the civilian population, and therefore must be prevented. Furthermore, any intervention must be proportionate and based on credible and verified threat perception. The Council and the international community must take necessary measures to ensure effective and timely protection of civilians, including their life, dignity, and rights. The core principles of humanity, neutrality, impartiality, and independence must continue to guide the operations of all humanitarian agencies and organizations. Mr. President, I am constrained to respond to the baseless allegations of the representative of Pakistan on a number of issues. First, India has experienced decades of Pakistani-sponsored terrorist attacks across our borders. This has ranged from the horrific 26/11 attack on the city of Mumbai to the barbaric mass murder of innocent tourists in Pahalgam in April 2025. The victims of Pakistani terrorism have been predominantly civilians, since its objective has been to attack our prosperity
our progress and our morale. For such a nation to even participate in a discussion on protection of civilians is an affront to the international community. Second, Pakistan has repeatedly used a civilian cover to advance the cause of terrorism. We just recently saw senior government, police and military officials pay respects at the funeral of noted terrorists targeted by Operation Sindoor. A nation that makes no distinction between terrorists and civilians has no credentials to speak about protecting civilians. Third, earlier this month, the Pakistani army deliberately shelled our border villages, killing more than 20 civilians and injuring more than 80. There was intentional targeting of places of worship, including gurudwaras, temples and convents, as well as medical facilities. To preach at this body after such behavior is grossly hypocritical. Let us be clear. Protection of civilians should not serve as an argument for protection of UN-designated terrorists. The international community must come together on zero tolerance for terrorism and calling out those who sponsor and defend it. In conclusion, Mr. President, my delegation reaffirms its commitment to working in close cooperation with the international community to alleviate the suffering of civilians affected by armed conflict. I thank you, Mr. President. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். பாகிஸ்தான் இதுக்கப்புறமாச்சு திருந்தணும் அப்படின்னா இந்தியா என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வியில் பல அர்த்தங்கள் இருக்குது, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.